வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசினுடைய ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் நம்ம அனைவருக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தை திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய அந்த செய்தி வெளியீடு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நம்ம பார்க்கும்போது தெரியும்னு சொல்லியிருக்கீங்களா ஏற்கனவே. அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் பார்த்தோம்னா இந்த செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த செய்தி குறிப்பு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தினுடைய செய்தி குறிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி நகர்ப்புற பகுதி மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எதிர்வரும் 18/12/2023 திங்கட்கிழமை துவங்கப்பட உள்ளது. அதன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பகுதிகளில் 19 முகாம்களும், நகராட்சி பகுதிகளில் 22 முகாம்களும், பேரூராட்சி பகுதிகளில் 13 முகாம்களும் மற்றும் நகர்ப்புற ஊராட்சி பகுதிகளில் 26 முகாம்களும் ஆக மொத்தம் 80 முகாம்கள் 18/12/2023 முதல் 5/1/2024 முடிய நடைபெற உள்ளது. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு என்ன தேவையோ அந்த மனுவாக கொடுத்து நம்ம பலன் பெற முடியுன்றதுக்கு சொல்கிறாங்க. இந்த முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்படும் 45 வகையான சேவைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது திருச்சியினுடைய மாவட்டத்தினுடைய செய்தி குறிப்பு. அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. 18/12/2023 தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய செய்தி குறிப்பிலையும் இருக்குது, நாமக்கல் மாவட்டத்தின் செய்தி குறிப்பில் இருக்குது, திருப்பத்தூர் மாவட்டத்தின் செய்தி குறிப்பிலையும் இருக்குது. அதனால் இந்த மாவட்டத்தில் உள்ள நம்ம நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்லாம் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அந்த எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அந்த இடத்துல மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறேன். பார்த்து பலன் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சில விவரங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு அவ்வப்போது நான் என்னுடைய வீடியோவில் பதிவு செய்வேன். பார்த்து பலன் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.